சமீபத்தில் ஜியோ, ஏர்டெல், வோடாபோன் உள்ளிட்ட பல முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் தங்களின் கட்டணத்தை உயர்த்திய சம்பவம் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இதனை பயன்படுத்திக் கொண்ட பிஎஸ்என்எல் நிறுவனம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் பிஎஸ்என்எல் சிம் கார்டு விற்பனை அதிகரித்து வருகிறது. இது ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் நிறுவனம் இழுத்து வருகிறது. ஆனால் தற்போது வரை பிஎஸ்என்எல் நிறுவனம் 4G சேவையை முழுமையாக வழங்காததால் வாடிக்கையாளர்கள் பலர் பிஎஸ்என்எலுக்கு மாற தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் ஜியோ நிறுவனம் மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களுக்கு இடையே தொடர்ந்து போட்டி நிலவி வருகிறது. இரு நிறுவனங்களுமே கட்டணத்தை உயர்த்திய சம்பவம் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் அதிர்ச்சியடைய வைத்தது. தற்போது வாடிக்கையாளர்களை உள்ளே இழுக்கும் வகையில் ஏர்டெல் நிறுவனம் அதிர வைக்கும் வகையில் ஜியோ நிறுவனம் ஒரு அதிரடி ஆஃபரை வழங்கியுள்ளது. ரூபாய் 189 செலவில் அன்லிமிடெட் கால்கள் 2GB டேட்டா வழங்கி வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகிறது. ஜியோவின் ரூபாய் 189 வந்துள்ள இந்த ப்ரீபெய்ட் திட்டம் இதற்கு முன் ரூபாய் 155 இருந்தது. விலை உயர்வுக்கு பின்னர் ரூபாய் 189 உள்ளது. 28 நாட்கள் வேலிடிட்டியுடன் 2GB மொத்தம் 4G டேட்டாவையும் வழங்குகிறது. அன்லிமிடெட் கால் வசதியுடன் ஒரு நாளைக்கு 100 SMSகளையும் இலவசமாக வழங்குகிறது. ஜியோவின் திட்டம் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் ஏர்டெல் நிறுவனத்திடம் பேசிக் திட்டத்தின் விலையை விட குறைவாகும். இதே வசதிகள் கொண்ட ஏர்டெல் நிறுவனம் ரூபாய் 199 கட்டணம் வசூலிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.